கோயபல்ஸ் பிரச்சாரம் செய்வதிலே உலகிலேயே திமுகவை யாருமே இதுவரை வென்றது கிடையாது, இனிமேல் வெல்ல போவதும் கிடையாது. அதற்கு தமிழகத்திலே பல உதாரணங்களை நாம் வரலாற்றிலே பார்த்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். அதிலே சிலவற்றை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே கலைஞர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய போது அதை எதிர்த்த உதயகுமார் என்ற மாணவர் மர்மமான முறையிலே அடித்து கொல்லப்பட்டார். அது குறித்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பிய போது அம்மாணவனின் தந்தையை விட்டு இறந்து போனது தன் மகனே அல்ல என்று கூற வைத்தார் திமுகவுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படி என்றால் இறந்த மாணவன் யார், அவனது பெயர் என்ன, அந்த உதயகுமாரின் உடலுக்கு உரிமை கோரி எடுத்துச் சென்றவர்கள் யார் என்பது போன்ற பல்வேறு வினாக்களுக்கு ஏதோ 50 ஆண்டுகள் கடந்த பின்பும் இன்று வரை விடை கிடைத்த பாடில்லை. அதே போன்று 525 வாக்குறுதிகளை தேர்தல் நேரத்திலே தந்தார்கள். 10% கூட அவர்கள் அதை நிறைவேற்றவில்லை. ஆனால் 100% நிறைவேற்றிவிட்டோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பச்சை பொய்யை அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள்.